செங்கோட்டைக்கு அடுத்து கேரள மாநிலம் அச்சம்கோட்டையில இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலை பற்றி ஒரு அதிசயமான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். நாங்க பாம்பு கடிச்சா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடுவோம். ஆனா இந்த ஊர்ல பாம்பு கடிச்சா உடனே இந்த கோவிலுக்கு தூக்கிட்டு தான் போவாங்களாம். என்னதான் உயிரே போகக்கூடிய விஷமுள்ள பாம்பு கடிச்சாலும் இந்த கோவிலுக்கு தூக்கிட்டு வந்து கோவில இருக்கக்கூடிய சந்தனத்தையும் தீர்த்தத்தையும் அந்த பாம்பு கடிச்ச அந்த நபருக்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த நபர் வந்து பூரண குணமடைஞ்சிருவாராம். ஐயப்பனோட அறுபடை வீடுகள்ல இந்த கோவிலும் ஒன்று. இந்த கோவில் வந்து ஒரு அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள இருக்கிறதால ஐயப்பன் வந்து இந்த ஊரோட அரசனாகவும் அதே மாதிரி வைத்தியராகவும் மக்களை பாதுகாத்து வாரார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அதாவது இந்த கோவிலோட ஐயப்பன் சிலையை செதுக்கின சிற்பி வந்து ராஜநாகத்தோட விஷத்தை வச்சுதான் இந்த சிலையவே வந்து செதுக்கி இருக்கிறாராம். இதனாலதான் சுவாமி சிலைக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த தண்ணீர் வந்து விஷமுறிவு தன்மையை வந்து பெற்று விடுதாம். இதனால பாம்பு கடிச்சவங்க இந்த தண்ணியை குடிக்கும் போது விஷம் வந்து